Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினால உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக அந்த பைபிள் ஸ்டடி அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ. I welcome you to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 18. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, you all please listen. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதிலும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். For this reason the Jews tried all the harder to kill him. Not only he was breaking the Sabbath, but he was even calling God his own father, making himself equal with God. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி. Thank you for this time, Lord. இந்த வேளையில கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. See the wonders of your words, O God. நீங்க கற்றுக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. In Jesus mighty name. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் பார்க்க போகிறோம். So today we are going to see chapter 5 verse 18. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? So what is said in that is, அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல், ஆமென். Not only he was breaking the Sabbath. அதாவது அவர்னா யாரு இங்க சொல்லப்படுறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. So he means it is God Jesus Christ. நேற்று நம்ம என்ன வசனம் பார்த்தோம்னா, இயேசு அந்த ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா, yesterday what we saw Jesus looking to the people, Jews, what did he say was, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து கொண்டு வருகிறார், நானும் கிரியை செய்து கொண்டு வருகிறேன் சொல்லி சொன்னார். My father is always at his work to this very day and I too am working. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதாவது நானும் என் பிதா வந்து 24 hours வந்து 24/7 வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம். So Jesus is saying, me and my father as well, both we are working 24/7. ஒரு தேவனாகிய அண்ட சராசரி படைத்த தேவனே வந்து என்ன செய்றாரு? இரவும் பகலும் வந்து தூங்காமல் என்ன செய்றாரு? கிரியை செய்து கொண்டிருக்கிற பொழுது, the God who created the heaven and earth, the God who is the creator, he is working without sleeping 24 hours. Amen. அது மட்டும் அது அவருடைய நம்முடைய ரட்சிப்புக்காக தான் அவர் கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறார். So he is working for our salvation. நம்முடைய பாதுகாப்புக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is working for our protection. ஆனா அந்த தேவனுடைய அந்த அன்பை அறியாமல், but we don't understand the God's என்ன love. சொல்றாங்கன்னா, what these Jews are saying என்ன is, திங்க் பண்றாங்கன்னா, what they are thinking is, இவர் வந்து ஓய்வு நாள் கட்டளையை மீறிட்டாரு, he is இவர் வந்து ஓய்வு நாள் கட்டளை மீறிட்டாரு, அதனால வந்து இவரை வந்து நம்ம வந்து துன்பப்படுத்தி நம்ம வந்து கொலை செய்யணும்னு என்ன செய்றாங்க? சான்ஸ் தட்டிட்டு இருக்காங்க. So the Jewish people, they are saying like he is not following the rules, he broke the law, so they started persecuting Jesus Christ. ஆனா இவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாதனால அப்படி சொல்றாங்க. They don't know about God Jesus, that is why they are saying like ஆனா that. ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் வந்து ஓயாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன், நானும் சொல்கிறேன், பிதாவும் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு. But God Jesus is saying, me as well as my father, we both are working. அத சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து புரியவில்லை. After saying that also they didn't understand. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வேதம் சொல்லுகிறது, what the scripture is saying is, அதாவது ஜனங்கள் வந்து இன்னும் வந்து அதிக கோபமா வந்து என்ன செய்றாங்க? அவங்க திங்க் பண்றாங்க. So they started thinking with more anger now. ஏன் அப்படினாங்க? Why? Because ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 things are said here. முதலாவது வந்து அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறிட்டாரு. The first one is he broke the law of Sabbath. இரண்டாவது தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லிட்டாரு. Second thing is he said God Father as my own father. மூணாவது தேவனை தனக்கு சமமாக அவர் வந்து சொல்லிட்டாரு சொல்லிட்டு இந்த 3 காரியங்களுக்காக என்ன செய்றாங்க? The third one is he is himself saying equal with God. அதனால அவரை கொலை செய்யும்படி இன்னும் அதிகமாக என்ன செய்றாங்க? சான்ஸ் தட்டிட்டு இருந்தாங்க. So they are very much angry and now they started persecuting Jesus Christ for these 3 things. யோசித்து பாருங்கள். ஆமென். Amen. தேவாதி தேவன் நமக்காக இந்த இறங்கி இந்த பூமியில வந்திருக்கிறார். Just think, God Jesus, he came down for us to this earth. Amen. அதுபோல அவர் அடிக்கடி சொல்கிறார், நான் வந்து என் பிதாவுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். So God is always saying, I am doing according to the will of my God. என்னுடைய சுயமாக நான் எதையும் வந்து செய்யவில்லை. Nothing I am doing on my own. அப்படினு சொல்றாரு. Always he says that. ஜனங்கள் புரியவில்லை. Then to these people they don't understand. அது மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, not only this, already we saw, மனிதனுக்காக தான் ஓய்வு நாள். The Sabbath is created for man.
ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல. Not the man for the Sabbath. ஒன்னு. ரெண்டாவது வந்து First thing. Second thing is, தேவனுக்காக வந்து ஓய்வு நாள் வந்து கொடுக்கப்படவில்லை. for God the Sabbath is not given. மனிதர்கள் அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது தேவனுக்கென்று தன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கொடுத்தார். So God gave the Sabbath at least weekly once. The people should be with God in God's presence for that purpose. Amen. அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். He is a God for the Sabbath too. ஏன்னா மனிதனுக்கே ஆண்டவராக இருக்கிற பொழுது He is a God for man. மனிதனுக்காக கொடுத்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருப்பது அதிக நிச்சயம். So the Sabbath is given for man and God is a God for Sabbath too. Amen. Amen. ஓய்வு நாள் வந்து பழைய ஏற்பாடுபடி ஓய்வு நாள் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், As per Old Testament, why the Sabbath is given is அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது at least weekly once ஓய்ந்து இருக்க வேண்டும். we need to rest. வீட்டில் உள்ள எல்லாமே இன்க்ளூடிங் ஆடு மாடு எல்லாமே சேர்ந்து ஓய்ந்து இருக்க வேண்டும். Everyone, the maid servant, the animals, everyone should rest. அடுத்தது அந்த நாள்ல வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். Then we need to consider that as holy. அடுத்தது தன்னுடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்த வேண்டும். The next thing is we need to humble our souls. சிம்பிளா சொன்னா தேவனுடைய நாம மகிமைக்கென்று காரியங்கள் செய்ய வேண்டும். Simply we can say we need to glorify God's name. அந்த அப்படி வீக்லி ஒன்ஸ் ஆவது அப்படி செய்ய வேண்டும். தேவ நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் ஓய்வு நாளை கொடுத்தார். So God gave the Sabbath day at least weekly once we should glorify God's name like this. ஆனால் அந்த ஜனங்கள் நிறைய பேர் அதை செய்யவில்லை. So these people, they didn't do this. ஈவன் இவரை கொலை செய்ய வேண்டும் சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களே அதை செய்யவில்லை. The people, those who are persecuting Jesus Christ for this, even they don't do this. They didn't follow that. Amen. Amen. என்ன காரணம் என்ன சொல்றாரு? The reason is, நீங்க வந்து என்ன செய்றீங்க? லூக்கால பார்த்தோம். லூக்கா 14:3-5 வந்து நம்ம பார்த்தோம். என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து உங்க ஆடு மாடு இதெல்லாம் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டா தூக்கி விடத்தான் செய்றீங்க. So as we saw already in Luke, if your sheep, if your goat, if your animals are falling inside the pit, you are picking it up. அதாவது நீங்க வந்து ஓய்வு நாள் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்க வந்து பரிசுத்தம் ஆண்டவர் என்று சொல்லி நீங்க வந்து இருக்கவில்லை. Since that is a Sabbath, you are not praising God and you are not glorifying God's name. உங்களுக்கு முக்கியமாக தோணுகிற வேலைகளை நீங்க செய்து கொண்டு தான் இருக்கிறீங்க. The important work which you feel, you are doing that. அதற்காக வசனத்தின்படி நீங்கள் வந்து கொலை செய்யப்பட வேண்டும். நான் கொலை செய்யப்படவில்லை. For this purpose, according to the verse, you need to be killed, but you were not killed. Amen. Amen. So இந்த காரியம் என்னவென்று சொன்னால், So what is the matter? தேவன் அதை மன்னிக்கிறார். God is forgiving us. காரணம் அதுல ஒரு பாவமோ தவறோ இல்லாததனால தேவன் அதை மன்னிக்கிறார். Reason there is nothing sin in that is why God is forgiving us. So இதனுடைய உட்கருத்து உள்ளான கருத்து என்னவென்று சொன்னால், What is the deep meaning of this is? ஓய்வு நாள்ங்கிறது தேவனுடைய நாம மகிமைக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும். Sabbath means all glory to God. We need whatever we are doing, we are doing. இது பழைய ஏற்பாடுபடி வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருந்தது. This is weekly once as per Old Testament. ஆனால் புதிய ஏற்பாடுபடியோ, But as per New Testament, தேவன் ஆலயத்தில் இல்லை. God is not in the church. தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். God is inside us. ஆமென். அவர் எப்போதும் நமக்குள்ள இருக்கிறார். He is in us. சோ நான் எப்போதும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். Always we should be holy. எப்பொழுதும் வந்து நாம் வந்து நம்முடைய ஆத்துமா மன தாழ்மையா இருக்க வேண்டும். Always our soul should be humble. எப்பொழுதும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும். Always whatever we do, we should glorify God's name. 1 கொரிந்தியர் 10:31 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 10:31 saying, நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீங்க செய்ய வேண்டும். Whether you eat or drink or whatever you do it for the glory of God, it says. Amen. Amen. அதேபோல கொலோசியர் 3:24 சொல்லப்பட்டிருக்கிறது. Same Colossians 3:24 is saying, நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் மனுஷருக்கு செய்யாமல் தேவனுக்கென்று செய்யுங்கள். so whatever you do, don't do it for the man, serve for the God. சோ அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஓய்வு நாள் காரியங்கள் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருந்தது. So to do all these things, it is given the Sabbath in the Old Testament. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது செய்யுங்கள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருந்தது. At least weekly once we need to do ஆனா all இப்பொழுது this. தேவன் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். Now God changed everything. தேவன் தம்முடைய அன்பை நம்ம நிறைத்திருக்கிறதுனால God filled with His love நாம் to us. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் தேவனை நோக்கியே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை சார்ந்து இருக்கிறோம். Always we should depend on Him, thinking about Him, praising Him. Always we should be with Him. 1 கொரிந்தியர் 10:30 சொல்லப்பட்டது போல எதை செய்தாலும் புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி நின்னாலும் சரி நடந்தாலும் சரி ஓடினாலும் சரி இருந்தாலும் சரி எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நாம் செய்ய வேண்டும். As it is said in 1 Corinthians 10:31, whatever we do, eat, drink, sleep, walk, run, whatever we do, we need to do it for the glory of God. even நீங்க படித்துக் கொண்டிருந்தாலும் சரி, even you are reading, வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இல்ல சமைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, இல்ல சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, இல்ல தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். do it for the glory of God. சோ பழைய ஏற்பாடுபடி ஒரு குறிப்பிட்ட நாளோ குறிப்பிட்ட நேரமோ பரிசுத்தமாக்கப்பட்டது என்று அல்ல. So as per Old Testament, not a particular time, not a particular day, no, not like that. புதிய ஏற்பாடுபடி எல்லா நாளும் பரிசுத்தமே. As per New Testament, every day holy. ஏனென்றால் பரிசுத்தம் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். Because holy is inside us. ஆமென். Amen. நம்முடைய வெளிப்புறமா அல்ல உள்புறமான காரியங்களை அவர் என்ன செய்றார்? கம்ப்ளீட்டா மாற்றி விட்டார். So not physically outside, inside, mentally it change நம்முடைய everything. இதயமே தேவன் தங்குற ஆலயமாய் தேவன் மாற்றி Our விட்டார். heart is the place where God is staying. சோ அந்த இதயத்துல இருந்தா எல்லா கேடுள்ளதும் மகா
பார்த்து இருக்கிறதும் கேட்டுள்ளதும் காரியங்கள் வெளியே வருகிறது. So from the heart all evil thing, So, all அந்த bad things காரியங்கள் are எல்லாம் coming என்ன செய்ய out. வேண்டும்? முற்றிலுமா மாற்றப்பட So வேண்டும். that thing, those things needs to be changed. அதுவே புதிய ஏற்பாட்டின் ஓய்வு நாளா இருக்கிறது. That is the New Testament Sabbath. ஆமென். வெளிப்புறமான செய்யற காரியங்கள் செய்யாத காரியங்கள் என்று சொல்லி ஓய்வு நாளுக்குள்ள ஒரு காரியம் அல்ல. Physically, outwardly, whatever we do, that is not a Sabbath at all. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இதை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. These that people didn't understood பட் that. தேவனை They didn't accept it. தேவனை அறிந்து கொள்கிற தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கிறவர்கள் கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ள But முடியும். those who are filled with God's love can definitely understand this. ஆமென். Amen. அடுத்ததாக Next thing is, வேதம் சொல்கிறது அவர் இன்னொரு ரீசன் என்ன, தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொன்னாராம். the next thing is, Jesus said the God has his own father. ஆமென். Amen. தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று தான் அவர் சொல்லுவார். He will say like that only, as God is my own father. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆக்சுவலி நீங்க பிதா மகன் அல்லது அப்பா மகன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, If you see the definition for father son, மகன் என்பவன் son means தந்தைக்குள் இருந்து வந்தவனா இருக்க வேண்டும். the one who came from father. தந்தையினுடைய சீடா இருக்க வேண்டும். He should be the seed of father. தந்தையினுடைய தன்மையுடையவனா இருக்க வேண்டும். He should have the characters of his father. தந்தையை அப்படியே பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். He should just imitate his father the இதுதான் same என்னது way. தந்தை மகனுக்குள்ள ஒரு காரியமா இருக்கிறது. This is the definition. This is the relation of father and சோ son. இதன் அடிப்படையில நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், If you see as per this, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? where was God? Jesus Christ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று சொல்லி யோவான் 1:1 பார்க்கிறோம். So John 1:1 clearly says in the beginning the word was God. In the beginning the word was God. The word was God. The word was with God, and the word was God. Amen. Amen. Hallelujah. 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 Amen. Amen. சோ அந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா யோவான் 1:1 பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிற ஆதியிலே வார்த்தையாய் தேவனுக்குள்ள தான் இருக்கிறார். ஆமென். So as we see in this John 1:1, where is God? Jesus Christ. He is the So word which is in அந்த God. வார்த்தை தேவனுக்குள்ள இருந்து வெளியே வந்து இப்ப எப்படி இருக்குது? மாம்சத்திலும் இரத்தத்தோடு கூட மனுஷனை போல வந்திருக்கிறது. So that word came out from God, and now that word is like flesh and Amen. blood with like உலகத்தால் man. சொல்கிறது போல உலகத்தால் சொல்கிறது போல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தை அப்படி அல்ல. தேவன் தன்னுடைய வார்த்தை வந்து என்ன செஞ்சிருக்கு? மாம்சமாகி ஆமென் இந்த பூமியில வந்திருக்கிறது So மனுஷனாக. it is not like a worldly child came out from father and mother. No, not like that. It is the God, the word which came out from God, that is Jesus Christ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அது கொலோசியர் 1:15-16 வாசித்து பாத்தீங்கன்னா, If you read Colossians 1:15-16, அதுல ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. a beautiful thing is said in that. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read. You all please listen. Amen. Amen. ஆமென். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமென். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். He is the image of the invisible God, the firstborn over all the creation. For him by all things were created, things in heaven and on earth, visible and invisible, whether thrones or powers or rules or authorities, all things were created by him, for him. Amen. ஆமென். Amen. 15வது வசனம் சொல்றது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். The 15th verse is saying he is the image of the invisible God. அதாவது அதரிசனம்னா காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார் He is அவர். the image of the invisible God. ஆமென். Amen. காணக்கூடாத இறைவன் காணப்படுகிற இறைவனாக வந்ததுதான் ஆண்டவராகிய இயேசு The கிறிஸ்து. invisible God came as visible ஆமென். God, that's அவர்கள் Jesus 3 in Christ. 1 இருக்கிறார்கள். They are 3 in 1 எப்படி God. ஒரு மனிதனுக்கு ஒரு சரீரம், ஒரு ஜீவன், ஒரு ஆத்துமா இருக்கிறது, அதே போல பிதா குமார் பரிசுத்த என்று திரியேக தேவன் 3 in 1 இருக்கிறாங்க. 3 பர்சனாலிட்டி பட் in one God அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. Amen. There are 3 personalities in one God, just like how man we have body, we have soul, we have flesh. The same way He is Father God, Jesus Christ, and the Holy Spirit. 3 in 1. Amen. Amen. Hallelujah. Amen. நம்மட்ட என்ன இருக்கு? பாடி இருக்குது, We have body, soul இருக்குது, we have soul, we have spirit. ஒரு உயிர் இருக்குது, லைஃப் Yes, இருக்குது. life. ஆமென். Amen. அதே போலதான். Same way. ஆமென். ஹalleluya. Hallelujah. சோ காணக்கூடாத இறைவனை காணும்படிக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு?
இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். So he is an invisible God, came as a visible God in Amen. Jesus Christ. Hallelujah. Amen. அது மட்டும் இல்லாம யோவான் 4:26ல சொல்லப்பட்டிருக்கிறது. Also in John 4:26 it is said, அந்த சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, to the Samaritan woman, what God Jesus Christ was saying உன்னுடனே is, பேசுகிற நானே அவர் அப்படிங்கிறாரு. ஆமென். I who speak to you am he, like that Jesus is ஆமென். saying. அதுபோல Amen. யாத்திராகமம் 6:6 எடுத்து பாத்தீங்கன்னா, Also if you see Exodus 6:6, அதுல சொல்லப்பட்ட அதே நாமம் தான் இங்க இந்த சமாரிய ஸ்திரியை சொல்றாங்க. என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையால் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லி, அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்றாரு, யாத்திராகமம்ல வெளிப்படுத்துற அந்த நாமம், அதே நாமம் இங்கே சமாரிய ஸ்திரீட்ட வந்து என்ன செய்றார், ஆண்டவர் திரும்பவும் அதை நினைவுபடுத்துகிறார். So it is said in Exodus 6:6, therefore say to the Israelites, I am the Lord, and I will bring you out from the under of the yoke of the Egyptians. I will free you from being slave to them, and I will redeem you with an outstretched arm and with mighty acts of judgment. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So நானும் என்ன செய்றாரு, அவர் என்ன சொன்னாருன்னா, தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்வதற்கு அவர் வந்து சரியா பாத்திரரா இருக்கிறார். ஆமென். So he is a perfect vessel to say that my God is my own God. இதெல்லாம் அந்த ஜனங்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லை. அதனால தேவன் என்ன செய்றார், சொல்லி காண்பிக்கிறார். These people, they don't understand that. That is why God is telling them. ஆமென். Amen. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, The third thing what they are saying is, தம்மை தேவனுக்கு சமமாக்கினார் அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, தன்னையும் தேவனையும் வந்து ஈக்குவல் படுத்திட்டாரு இவரு, அது பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. The third thing the people are blaming is he is making himself equal with God. ஆமென். Amen. அதாவது யோவான் 14ஆம் அதிகாரத்துல நீ பாத்தீங்கன்னா, அங்க 10ல இருந்து 11 12 வசனத்துல வாசி பார்த்தோம்னா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அங்க வந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பிலிப்புட்ட சொல்றாரு. பிலிப்பு என்ன கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் சொல்லிட்டு கேட்கிற பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாக என்னை நம்புங்கள் அப்படி சொல்றாரு. So what God Jesus is saying is, don't you believe that I am in the Father and that the Father is in me? The word I say to you are not just my own, rather it is the Father living in me who is doing his work. Believe me when I say that I am in the Father and the Father is in me, or at least believe or the evidence of the miracles themselves. Amen. Amen. Hallelujah. 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 பிலிப்பு என்ன கேக்குறான் ஆண்டவர்ட்ட, Now what Philip is asking, அவர் பிதாவை குறித்து சொல்கிற பொழுது, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காமிங்க, அது போதும், அது எங்களுடைய லைஃப் அச்சீவ்மெண்டா இருக்கும்னு சொல்லி கேக்குற பொழுது, so Philip is asking when Jesus was saying about the God, he's telling like show me the Father, like that. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. Now Jesus is teaching இத்தனை நாள் எங்க கூட என் கூட இருக்கிறீங்க, இது கூட Dear, you உங்களுக்கு were with புரியலையா? me for so long, still you don't understand நானும் this. பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்ப்பா. Me and Father, we both are same. We both Amen. are one, like that. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ இன்னும் விசுவாசிக்கிறவில்லையா அப்படி கேக்குறாரு. Don't you believe that I am in the Father and that my Father is in me, அது like மட்டும் இல்லாம that? நான் உன்கிட்ட பேசிக்கிற இந்த வசனங்கள்லாம் நான் சுயமா என்னுடைய ஓன் இதுல நான் சொல்லல, எல்லாமே பிதா எனக்கு சொல்றத நான் உங்களுக்கு So சொல்றேன்னு whatever சொல்றாரு. I'm speaking, I'm not saying on my own. Everything is according to my Father's will. I'm speaking like that. God Jesus is saying. அதுபோல என்னிடத்தில் வாசமா இருக்கிற இந்த கிரியைகள் எல்லாமே வந்து பிதாவானவர் எனக்குள்ள இருந்து செய்கிற காரியமா தான் அது இருக்குது. So whatever work I do, everything is what God Jesus is doing. Father God is doing within me, like that. ஏனென்றால் இவர் பிதாவுக்கு உள்ள இருந்தா நினைச்சிருக்காரு வந்திருக்கிறார். So why? Because he came out from God. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இன்னொரு காரியத்தை கூட சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டா கூட என்னுடைய கிரியைகள் நிமித்தமாவது, அதாவது நான் செய்யற காரியங்களை பார்த்தா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், இது பிதாவுடைய காரியம் தானே என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ள முடியுமே அப்படி கேக்குறாரு. Not only that, Jesus also saying, believe me when I say that I am in the Father and the Father is in me, or at least believe on the evidence of the miracles themselves, like Amen. that. Amen. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, ஒரு மனிதனை எப்படி அறிந்து கொள்ள முடியுமா, அவனுடைய கனிகள் மூலமா தான் செய்ய முடியுமா, அவனை அறிந்து கொள்ள So முடியுமா. what God Jesus is saying, how we can identify a person with the fruit in him, we can identify Amen. him. So அந்த Amen. கனிய எப்படி அந்த
கனிகள் மூலமாக கூட நீங்க நீ அறிந்து கொள்ளலாம் இது பிதாவும் நான் ஒன்றாக இருக்கிறோம் என்று நீங்க அறிந்து கொள்ளலாமே. So by the fruit of the spirit also you can understand that me and my father both are one, like Amen. that. Amen. ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இவ்வுலகத்தில் தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. So the Bible clearly says he gave his only begotten son and he loved us so much. Amen. Hallelujah. Hallelujah. So அப்படி இருக்கும்போது தேவன் தன்னுக்குள்ள இருக்கிற அன்பை இயேசு கிறிஸ்து மூலமா இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுகிறாராம். So Jesus, Father God is showing his love by sending his love Jesus Christ to this world. Amen. அவரை உலகத்துக்கு இவ்வளவாய் தந்து உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். So he gave his love, his son, only son, and he showed his love to the world. அந்த அன்பு மூலமா என்ன செய்யலாம் நீங்க தேவனை அறிந்து கொள்ளலாமே. By this love you can understand God. தேவன் அன்பா இருக்கிறார். God is love. Amen. Amen. அன்பில்லாதவன் தான் தேவனை அறிய முடியாது. ஆனா the one who doesn't love don't know Jesus. ஆனா அன்பு இருக்கிறவர் தேவனை அறிந்து கொள்ள முடியுமே. Those who have love in the heart can know God. நீங்க செய்யலாம் நீங்க நம்பலாம்னு சொல்லி by this you can understand like that Jesus is teaching them. So அவரும் பிதாவும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆமென். So they both are one. இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. Hallelujah. பிலிப்பியர் 2:6-7. So Philippians 2:6 and 7 it is said, who being in very nature God did not consider equality with God something to be grasped, but made himself nothing, taking the very nature of a servant, being made in human likeness. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் என்ன நமக்காக அடிமை ரூபம் எடுத்து வந்திருக்கிற அந்த பூமியில. ஆமென். ஹalleluya. அவர் தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறத என்ன சொல்ல ஒரு கொள்ளையாடின பொருள் மாதிரி நினைக்கல அவர். He is equal to God but still he didn't consider that. Amen. So அதெல்லாம் இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளாதனால இந்த யூத ஜனங்கள் புரிந்து கொள்ளாதனால என்ன செய்றாங்க இவர் ஏதோ பொய் சொல்றாரு அதாவது ஏதோ ஒரு தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறான்னு சொல்லி என்ன செய்றாங்க அவங்க மேல பயங்கரமா மூர்க்கம் கொண்டு ஏன்னா இவங்கெல்லாம் தான் தேவனுடைய காரியங்களை காப்பாற்றுகிறது போல என்ன செய்றாங்க அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவிட்டே என்ன செய்றாங்க இவங்க அப்படி சீன போடுறாங்க. So these Jewish people, they didn't understand all these things. Even though Jesus was teaching them this much, they didn't understand that. Instead they started persecuting Jesus for something like Jesus said wrong word or something wrong. They started thinking like that and they started persecuting God Jesus. புரியுதா உங்களுக்கு? இவர் யாருனே தெரியாம அவர்கிட்டே அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. They don't know who is he and to them and to him himself they all are coming and talking like this. எல்லாமே உருவாக்குனது இவர்தான். Everything was created by him. சகலமும் இவரை கொண்டு இவருக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. Everything was created by him for him. ஆனா இவர்கிட்டே என்ன செய்றாங்க நாங்க தேவனுக்காக நிக்கிறோம் தேவனுக்காக காரியங்களை செய்றோம் நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி யார் தேவன்ட்டே சொல்றாங்க. To God himself they are coming and saying whatever you are doing is wrong, we are doing it for the glory of God, what you are doing is wrong, like that they are saying to God himself. Amen. Amen. ஆனால் தேவன் அவரை நேசித்ததனால but God loved them so much. அவர்கள் செய்கிறது அறியாம செய்றாங்கன்னு சொல்லி அவர் திங்க் பண்ணி இந்த காரியங்களை விளக்கி சொல்லி கொடுக்கிறார். So Jesus is teaching them. Amen. Yes. Hallelujah. Hallelujah. ஆனா இதெல்லாம் தெரியாம அந்த ஜனங்க என்ன பண்றாங்களா அவரை கொலை செய்யறதுக்கு நினைச்சாங்க வகை தேடுறாங்க இன்னும் அதிகமா வகை தேடுறாங்க. So without knowing all these things they started persecuting God. Amen. They started persecuting முதல்ல இவங்களுக்கு இந்த கொலை செய்யணும் அப்படி பண்ணனும்னு சொல்லி கொடுத்தது யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? Now first of all who gave this authority to kill other person? இயேசுவே நியாயாதிபதியா இருக்கிறார். God is the judgment. பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். God is saying I am the one who can judge. Amen. Until unless God பர்மிஷன் கொடுக்காத பட்சத்துல யாருமே எதுவும் செய்ய முடியாது. Without God's permission no one can do anything. ஆனா இவங்க என்ன செய்றாங்க கூடி பேசிட்டு வகை தேடுறாங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவர் பர்சிக்யூட் பண்ணி அவருக்கு கொலை பண்ணலாம் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு துன்பப்படுத்தி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. Now these people they gathered together started discussing and they started persecuting God Jesus. They wanted to kill Jesus. For that they are thinking for the chance now. Amen. Amen. ஆனால் இயேசு சில அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா அவருடைய வேலை எப்போ வருதோ அப்பதான் தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். So when the time comes at that time only God Amen. can Hallelujah. give himself. Amen. அவர் சிலுவையில மரிக்க வேண்டும் சொல்லி தான் வந்தார். அப்போ அந்த வேலை வருகிற பொழுது பிதா சொல்லுகிற பொழுது அவர் என்ன செய்வார் தன்னை ஒப்பு கொடுப்பார். So he came down to the earth to finish everything on the cross. Amen. When the time comes that time only he will do. Hallelujah. எல்லாமே திட்டப்படி தான் பிதாவான தேவன் குமாரனாகிய தேவன் ஆவியான தேவன் எல்லாம் திட்டம் போட்டு என்ன செய்றாங்க நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்ற பிளான் படி எல்லா காரியம் செய்து கொண்டிருக்காங்க. So with God's plan only Father God, Son of God and Holy Spirit everyone are working. So தேவனுடைய திட்டத்தை கெடுத்து போடுவதற்கோ எந்த மனிதனாலோ அல்லது எந்த பிசாசோட தந்திரங்களும் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது.
No man, no devil can destroy God's plan. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். If he says yes means it is yes. ஆமென். Amen. அவருக்குள் எல்லா ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Everything is yes and amen in him. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். We ஆமென். don't need to fear இன்னைக்கு for கூட anything. உலகத்துல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். So today in this world there are many problems. என்ன நீ இயேசுவை பத்தி சொல்லுகிறாய் அப்படி சொல்லி You are நினைக்கலாம். saying you are preaching the gospel அல்லது about வந்து நீ Jesus. என்ன தவறான உபதேசம் சொல்லுகிறாயா? You are saying something wrong. அல்லது வந்து வேற என்னது எங்களுடைய காரியங்கள் குறை சொல்கிறாய் என்று So சொல்லி you நினைச்சாங்க. are misguiding something. Many உங்க மீது problems பொய்யாய் can வழக்கு arise. போடுவாங்க. They will say all these things. ஆனால் தேவன் சொல்கிறார் அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. Without God's plan, nothing will happen. தேவன் எல்லாருக்காகவும் மரித்தார். God died for அவர் everyone. எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். He shed his blood for அவர் everyone. எல்லாரையும் தான் நேசிக்கிறார். He is loving ஆமென். everyone. அவர் ஒருவரை ஒருபோதும் புறம்பே தள்ளவே இல்லை. He never forsake anyone. ஆமென். Amen. அவர் தள்ளாதவரை நாமும் என்ன கூட தள்ளக்கூடாது. So we should also not do ஆமென். this. பேதுரு அதான் சொல்றாரு, நான் ஏற்றுக்கொண்டவன் நீ ஏற்றுக்கொள். So to the Peter he is saying this only. I am accepting, you also accept. நான் புறம்பே கண்டம் பண்ணாதவன் நீ எப்படி கண்டம் பண்ணலாம்னு சொல்லி கேக்குறார். If I am not condemning, then how can you do that? ஆமென். ஹalleluya. ஹalleluya. So தேவன் நல்லவர். So God is good. தேவன் அன்புள்ளவர். ஆமென். God is good. நமக்காக உயிரை கொடுத்த தேவன் He gave அவர். his life ஆமென். நம்மை for அவ்வளவாய் us. நேசிக்கிறார். His love is that ஆமென். much. ஹalleluya. Amen. Everlasting. யூத ஜனங்களை போல अनेகர் நம்முடைய வாழ்க்கையில கூட வரலாம். Like these people, many people may come in our life too. நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். They may persecute, disturb us. தேவனை பத்தி பேசக்கூடாது, தேவன் சர்ச்சுக்கு போக கூடாது சொல்லி தடை பண்ணலாம். They may persecute us saying that don't go ஆனால் to church. தேவன் நம்மோடு இருக்கிறார். But God is with us. அவருடைய அந்த நமக்குள்ள இருக்கிற அவருடைய அன்பு நம்ம என்ன செய்யும், உந்தி தள்ளும். ஆமென். Amen. Amen. அது ஒருவரால் தடுக்க முடியாது. No one can stop that. ஆமென். ஹalleluya. அவருடைய அன்பு நம்ம வந்து சும்மா இருக்க விடாதுங்க. His love will not make us ஆமென். silent. ஹalleluya. Yes, yes. Amen. ஹalleluya. அல்லாஹ் சொன்னாரு, சரீரத்தை அழிக்கிறது நீ பயப்படாதீங்க, ஆத்துமாவை சரீரத்தை அழிக்கிறதுக்கு மாத்திரமே நீங்க என்ன செய்யுங்க, பயப்படுங்க. Don't fear for the one who destroy the flesh. Fear for the one who destroy the spirit. ஆமென். Amen. ஹalleluya. சொன்னா எதை குறித்து பயப்பட கூடாது. So ஆமென். we don't need to fear for ஆண்டவரை anything. முன்னிறுத்தி நம்ம போயிட்டே இருக்கணும். We should keep God in front and we should move அவர் forward. ஃப்ரண்ட்ல போய் கோணாளர்கள் எல்லாம் செவ்வாக்குவார், இருதயங்களை மாற்றுகிறது அவர்தான். So he is the one who changes the heart. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இருதயங்களை மாற்றி இருதயங்களை கிரியை செய்கிறவர் அவர்தான். He is the one who works in the நம்மளுடைய வேலை heart. என்ன? What is our work? விதையை போடணும், தண்ணியை ஊத்தணும். We need to put the seed and pour the water. பட் விளை செய்கிறது அவருடைய வேலை. God's work is ஆமென். rest is God's work. ஹalleluya. Amen. நம்மளால முடிஞ்ச நம்ம செய்வோம், தேவன் மற்ற காரியங்களை அவர் செய்வார். Yes, everything will be taken under control of Jesus கண்களை மூடி Christ. Let's pray. நல்ல பிதாவே நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே. Thank you, Father. ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறப்பா, நீர் We praise ஓய்வு you, நாளுக்கும் Father. ஆண்டவராய் You are the இருக்கிறீர். God for the Sabbath ஆமென். too, ஆண்டவரே Father. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே தேவனை உம்முடைய சொந்த பிதா என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே அந்த தகுதியுடைய ஒரு நீர் மாத்திரமே Amen. ஆண்டவரே. Yes, Lord ஆமென். நம்மை Jesus. துதிக்கிற ஆண்டவரே Hallelujah. கர்த்தாவே. We praise you, Father. அதுபோல ஆண்டவரப்பா, We praise you, Father. ஆண்டவர் நீங்களும் பிதாவும் ஆண்டவரே நீங்களும் அவனுக்கு ஒன்றாய் Amen. இருக்கிறீங்க Yes, ஆண்டவரப்பா. yes, God, Trinity, ஆமென். உம்மை God, துதிக்கிறோம் Jesus, ஆண்டவரே. we praise you, உம்மை Father. கண்டவன் பிதாவை கண்டான் என்று Yes, இருக்கிறீங்க Lord. ஆண்டவரே. Amen, உம்மை amen. துதிக்கிற ஆண்டவரே, We praise you, துதிக்கிறோம்ப்பா. Father, we praise உலகத்தில் you. ஆண்டவரே கர்த்தாவே அநேக Yes. பிரச்சனைகள் There வரலாம், might be so காரியங்கள் many வரலாம். problems in the world, ஆனால் Father. எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளை Yes, எடுத்துக்கொண்டு yes, but எங்களை Jesus, பிரச்சனையிலிருந்து விடுவித்து you are there to எங்களுக்கு deliver ரத்தம் us, சிந்தின Father. ஆண்டவராய் Oh, இயேசு yes. கிறிஸ்து நீங்க Amen, இருக்கிற amen. பொழுது Thank you, Father. ஆமென். நாங்கள் Amen. எதை குறித்து பயப்பட We வேண்டிய don't need to தேவையில்லை fear அப்பா. for anything, oh ஆமென். Father, உங்க நாம மட்டும் because you are there மகிமைப்படட்டும் with us, ஆண்டவரே. oh Father. Glory to your name alone, oh Lord. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய இருதயத்திலும் Yes. ஆண்டவர் Yes, பேசுவீராக. Lord Jesus. ஆண்டவர் கிரியை Yes, yes. செய்வீராகப்பா. Yes, Lord அவருடைய God, பிரச்சனைகள் எல்லாம் Jesus. கர்த்தர் Yes, மாற்றி போட்டு yes, yes. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து Amen. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. Amen. உங்க நாம மகிமைப்படட்டும். Yes, let your name be இயேசுவின் glorified, நாமத்தினாலே, Lord. இயேசுவின் நாமத்தினாலே In எடுக்கிறோம். Jesus' name we say this ஜீவனுள்ள prayer. நல்ல பிதாவே. Amen. ஆமென். ஆமென். ஹalleluya. Praise the Lord.